Hallelujah. Hallelujah. The Bible says that the blood of Jesus brings protection from the enemy. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சத்துருவின் இடத்திலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. This protection, the blood of Jesus is able to protect us from every attack of the enemy. எல்லா சத்துருவின் தாக்குதலுக்கும் ஆயுதங்களுக்கும் விரோதமாக நமக்கு பாதுகாப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கொண்டு வருகிறது. This protection is bigger than the insurance company's protection. இது எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்கிறதை விட பெரிதான ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. That's why we have to apply the blood of Jesus upon our properties, upon our belongings. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்முடைய உரிமை பொருட்களுக்கு மேலாக, நம்ம சொத்துக்கள் மேலாக, நமக்குரிய காரியங்களுக்கு மேலாக நாம் பூச வேண்டும், தெளிக்க வேண்டும். In the Old Testament, the prophets used to do, they take the hyssop and they dip it on the blood and they used to sprinkle upon the people. They used to sprinkle upon the every utensils. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஈசோப்பை எடுத்து இரத்தத்திலே அதை முக்கி அந்த இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேலேயும் பொருட்கள் மேலேயும் அந்த இரத்தத்தை தெளிப்பார்கள். But we are New Testament believers, we should not do that. நாம் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாய் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே But what we can do, செய்ய முடியாது. the hyssop, when we study about the hyssop plant, that is a soft plant. நாம் ஈசோப்பின் செடியை குறித்து வாசிக்கும் பொழுது அது மிருதுவான ஒரு செடியா இருக்கிறது. It is very flexible. அது நல்ல வளையக்கூடிய ஒரு செடி. When as a New Testament believer, what we can do, we can use our tongues to confess the protection about the blood of Jesus. ஆனால் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளா இருக்கிற நாம் எழுத்தின்படி ஈசோப்பை அல்ல, நம்முடைய நாவை பயன்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நமக்குரியவைகள் எல்லாவற்றின் மேலும் நாம் கட்டளையிட வேண்டும். Hallelujah. Hallelujah. We can use our tongue. நம்முடைய நாவை நாம் பயன்படுத்த வேண்டும். So when we apply the blood of Jesus, what will happen? The enemy cannot touch us. அப்படியாக நம் நாவை பயன்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்முடைய உரிமை பொருட்கள் மேலே நாம் தெளிக்கும் பொழுது, நம்முடைய ஜனங்கள் மேலே தெளிக்கும் பொழுது சத்ருவினால் அதை நெருங்க முடியாது, அவர்களை நெருங்க முடியாது. You can apply the blood of Jesus upon your children. உங்களுடைய பிள்ளைகள் மேலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் தெளிக்க வேண்டும். You can apply the blood of Jesus upon your husband and wife, upon your house, upon your cars. உங்களுடைய கணவன் மேலே, உங்க மனைவி மேலே, உங்களுடைய வீட்டின் மேலே, உங்களுடைய வாகனங்களின் மேலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் பூச வேண்டும், தெளிக்க வேண்டும். It's not by a physical application, it's a spiritual application. எழுத்தின்படியோ சரீர பிரகாரமாகவோ இரத்தத்தை தெளிப்பதல்ல, அல்லது ஆவிக்குரிய விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் அந்த பொருட்கள் மேலே, மனிதர்கள் மேலே பூச வேண்டும். The spiritual application will apply through our tongue. ஆவிக்குரிய விதத்திலே நாம் இரத்தத்தை தெளிப்பது அல்லது பூசுவது என்றால் அது நம்முடைய நாவினாலே நாம் விடுகிற கட்டளைகளா இருக்கும். Hallelujah. Hallelujah. Whenever you are ready to release the words, it will bring blessings in your life. எப்பொழுதெல்லாம் நீங்கள் வார்த்தைகளை கட்டவிழ்க்க ஆயத்தமா இருக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை கொண்டு வருகிறது. The blessings and curses are in your tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. So that's our responsibility to that. We have to use our tongue in the right manner. ஆகவே நம்முடைய நாவை சரியான விதத்திலே பயன்படுத்துவது நம்முடைய கரங்களிலே தான் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We have to sanctify our tongue with the blood of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய நாவை நாம் சுத்திகரிக்க வேண்டும். Whenever we open our mouth, whenever we use our tongue to curse someone else, that means we are bringing judgment upon our life. நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாயை திறந்து நம்ம நாவினாலே மற்றவர்களை சபிக்கிறோமோ, நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்மேலே நாம் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறோம். Hallelujah. Hallelujah. We are not allowed to curse any creation of the Lord. எந்த ஒரு தேவனின் சிருஷ்டிப்பையும் சபிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. Hallelujah. Hallelujah. The final point, the blood of Jesus gives eternal life to those who believe. கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அருளுகிறதா இருக்கிறது. Look at your neighbor and say the blood of Jesus will give eternal life. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். John chapter 6 verses 53-54 says that the blood of Jesus will give is eternal life to those who believe. யோவான் 6 அதிகாரம் 53-54 வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். Hallelujah. Hallelujah. Look at your neighbor and say, the blood of Jesus will give the eternal life. நீங்க உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்.
Turn to the other neighbor and say, the blood of Jesus will give you the eternal life. இன்னொரு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட திரும்பி சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். Bible says that the blood of Jesus is already washed our sins. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ஏற்கனவே பாவங்களற சுத்திகரித்திருக்கிறது. The blood of Jesus brought redemption for our from our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நமக்கு மீட்பை பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்திருக்கிறது. The blood of Jesus will cleanse our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது. The blood of Jesus brought sanctification for our life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அது சுத்திகரிப்பை கொண்டு வந்திருக்கிறது. The blood of Jesus brings justification in our life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நீதிமான்களாக்குகிறது. The blood of Jesus brought reconciliation or reunion in our life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட ஒப்புரவாகுதலை கொண்டு வந்திருக்கிறது. The blood of Jesus brought access to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தேவனோடு கூட ஒரு தொடர்பை இணைப்பை நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறது. The blood of Jesus brought protection from the enemy. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சத்ருவினிடத்திலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை The blood of கொடுக்கிறது. Jesus forgives eternal life to those who believe. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணுகிறது. Just lift our hands and say thank you for the blood of Jesus. எல்லா கரங்களை வச்சு சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி. Open your mouth and say thank you for the blood of Jesus. எல்லாரும் உங்க வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நீர் கொடுத்தபடியால் நன்றி. Lord Jesus, thank you for shedding your blood for my sin, Lord. ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய பாவத்திற்காக நீர் ரத்தத்தை சிந்தினபடியால் உமக்கு நன்றி. Open your mouth and declare over your life. எல்லாரும் வாயில திறந்து உங்களுடைய வாழ்க்கையின் மேலே அறிக்கை செய்யுங்க. Lord Jesus, thank you for your blood. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி. Thank you for cleansing me, Lord. என்னை சுத்திகரித்ததற்காக நன்றி. Thank you for washing me, Lord. ஆண்டவரே என்னை கழுவினதற்காக நன்றி. Thank you for bringing me justification in my life, Lord. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே எங்களை நீதிமான்களாக்கினபடினாலே உமக்கு நன்றி. Just pray for 1 minute. இன்னும் ஒரு நிமிடம் எல்லாம் நின்று ஜெபிக்கலாம். Shall we stand on feet for 1 minute? நாம எல்லாம் எழுந்து நிற்கலாமா ஒரு நிமிடம்? Bible says that the blood of Jesus will cleanse our sins. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. Only the blood of Jesus is able to cleanse our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்க முடியும். No other blood is qualified to wash away our sins. Only the blood of Jesus is qualified to wash our sins. வேறு எந்த ரத்தமும் நம்முடைய பாவங்களை கழுவ தகுதி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு மாத்திரமே நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கான The தகுதி human இருக்கிறது. blood cannot sanctify your sins. Only the blood of Jesus is able to sanctify our sins. மனிதனுடைய ரத்தத்தினாலே பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்க முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. So open your mouth and say, the Lord, thank you for that your blood. எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரிடத்தை சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நீர் எங்களுக்காக சிந்தினபடினாலே உமக்கு நன்றி என்று நாம் வாயில திறந்து Whenever you open your mouth and declare, it is a heavenly declaration, it's a prophetic declaration. நீங்க வாயில திறந்து இதை நீங்கள் அறிக்கை செய்யும்போது அது ஒரு தீர்க்கதரிசன அறிக்கையாய், அது ஒரு பரலோகத்தின் அறிக்கையா இருக்கிறது. Then pray to God, Lord, thank you for shedding your blood for me, Lord. எல்லா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை எனக்காக நீர் சிந்தினபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Your husband and your wife never died for your sins, only Jesus died for your sin. உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பாவத்துக்காக மரிக்கவில்லை, ஆண்டவராகிய இயேசுவே உம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். Many religious people came to the earth and they brought many doctrines, but none of them rose again. Everyone died, only Jesus raised from the dead. அநேக பக்தியுள்ள காரியங்கள், அநேக பக்தியுள்ள மனிதர்கள் அநேக மதங்களிலே எழும்பி அநேக காரியங்களை போதித்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் மரித்து மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் உயிர் தழுவவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்து இன்றும் ஜீவனோடு கூட நம்மோடு இருக்கிறார். Many religious people came to this earth. They created beautiful religion, but everyone died. None of them came back again. அநேகர் வந்து அநேக போதனைகளை செய்து புதிய
புதிய மதங்களை இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் யாரும் மரித்து உயிர்த்தெழவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் மரித்து மரணத்தை ஜெயித்து ஜீவனோடு கூட எழுந்தார். Hallelujah. ஹல்லேலூயா. Because there is a power in the blood of Jesus. என்றால் இயேசுவின் இரத்தத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது. The devil may say you cannot get forgiveness from your mistakes, but Bible says that the blood of Jesus is able to cleanse your sins. பிசாசு உங்களிடத்திலே வந்து சொல்லலாம், நீ பாவம் செய்து விட்டாய், அந்த பாவத்திற்கு மன்னிப்பே இல்லை என்று சொல்லி. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பு, உங்களுடைய பாவங்களுக்கான மீட்பு, சுத்திகரித்தல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே இருக்கிறது. There is a power in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. There is a power in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. That power will bring justification in our life. அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நீதிமான்களாய் That blood will மாற்றுகிறது. bring eternal life. அந்த வல்லமை நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்குகிறது. That blood will give the life. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. Thank you, Lord. Thank you for your blood, Lord. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your blood, Lord. ஆண்டவரே நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினபடியால் உமக்கு நன்றி When செலுத்துகிறோம். we study the Bible, we can see that Jesus had shed blood at 7 places for 7 purposes. வேதத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு 7 இடங்களிலே 7 நோக்கங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். When he was praying at the Garden of Gethsemane, Bible says that his sweat became like the drop of blood. அவர் கெத்சமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்த பொழுது அவருடைய வேர்வை இரத்தமாக வெளிவந்தது என்று நாம் வாசிக்கிறோம். When we study the Bible, we can book of Isaiah, we can see that the blood of Jesus came out from his beard when the Roman soldiers plucking out of his beard. ஏசாயா புத்தகத்திலே வாசிப்பது போல ரோமர் போர் சேவகர்கள் அவருடைய தாடியை பிடித்து இழுத்த பொழுது, அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்த போது அங்கே இருந்து ரத்தம் வந்ததாய் நாம் வாசிக்கிறோம். He shed the blood when the Roman soldiers whipping him. ரோம போர் சேவகர்கள் அவரை அடித்த பொழுது, மிலாரினாலே அடித்த பொழுது அப்பொழுது ரத்தம் வந்ததாய் நாம் வாசிக்கிறோம். He shed the blood when the Roman soldiers placed a crown of thorns upon his head. அந்த முட்கிரீடத்தை ஆண்டவராக இயேசுவின் தலையிலே வைத்த பொழுது அப்ப தலையிலிருந்து ரத்தம் வந்ததாய் நாம் See, வாசிக்கிறோம். when the Roman soldiers placed the crown of thorns upon the head of Jesus, the blood came out from his head. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேலே முட்கிரீடத்தை வைத்த பொழுது அவருடைய தலையிலிருந்து ரத்தம் வந்ததை நாம் வாசிக்கிறோம். You know why? That's for your emotional healing. It's for our emotional healing. அது நம்முடைய உணர்ச்சி பூர்வமான சுகத்திற்காக நம்முடைய தலையிலிருந்து ரத்தம் வந்தது. Keep your hands upon your head உங்களுடைய தலையின் மேலே கரங்களை வைங்க. and pray for your emotional healing. உங்களுடைய உணர்ச்சிகளிலே ஒரு சுகம் வருவதற்காக தலையின் மேலே Doctors cannot heal your emotions. மருத்துவர்களினால் உங்களுடைய உணர்ச்சிகளை சுகப்படுத்த முடியாது. Only the blood of Jesus is able to heal your emotions. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உங்களுடைய உணர்ச்சிகளை உங்களுக்கு சுகப்படுத்த முடியும். Open your mouth and say, Lord, heal my emotions. உங்களுடைய வாயிலை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய உணர்ச்சிகளை நீர் குணமாக்குவீராக. Bible says that when the Roman soldiers crucifying Jesus, his blood came out from his palms. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ரோம போர் சேவகர்கள் அவரை சிலுவையிலே அறைந்து அவருடைய கரங்களிலே ஆணி எடுத்த பொழுது அவருடைய கரங்களிலிருந்து ரத்தம் வந்தது. All the eyes been closed. எல்லாரோட கண்களும் மூடி இருக்கட்டும். And look at the face of Jesus. ஆண்டவராக இயேசுவின் முகத்தை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கலாம். Once again, all the eyes been closed. எல்லாரோட கண்களும் மூடி இருக்கட்டும். Look at the cross. எல்லாரும் சிலுவையை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். You may think you don't have people to love you, you don't have people to care for you, but you should know one thing, Jesus already loved you. நீங்கள் நினைக்கலாம், என்னை நேசிக்க யாருமே இல்லை, எனக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லை, என்னை என்மேல் கரிசனை இருக்க யாருமே இல்லை நினைக்கலாம். ஆனால் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே அன்பு வைத்து தான் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி மரித்தார். You don't worry about the people who never love you. You don't need to seek the love at all, because the human love is temporary, but the love of Jesus is eternal. உங்களை நேசிக்காத, உங்களை தள்ளிவிட்ட மனிதர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே, அவருடைய நேசம் மாத்திரமே நிரந்தரமானது, நித்தியமானதா இருக்கிறது. Stop seeking love. நீங்கள் அன்பை தேடி இங்கும் அங்கும் அலைய வேண்டாம். Stop seeking
asking the acceptance. மனிதர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் Jesus already accepted you 2000 years ago at the Calvary. Then which man can reject you? எந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை தள்ளிவிட்டார்களோ அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்கள் மேலே அன்பு வைத்து நேசம் வைத்து உங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு உங்களுக்காக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. You don't have to worry about whoever never loves you. Even your husband is not loving you, but doesn't matter. If you want real love, look at the cross. உங்களை யார் நேசிக்கிறார்களோ இல்லையோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ கூட உங்களை நேசிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களை உண்மையாய் நேசிக்கிற, உங்கள் மேல் உண்மையா அன்பு வைத்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த சிலுவையை நோக்கி நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். He shed the last drop of blood for us. நமக்காக தான் அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை விட்டு நமக்காக மரித்தார். Nothing can separate us from his love. அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடியது. He already loved us before we loved him. நீங்களும் நானும் அவரை நேசிப்பதற்கு முன்பாக, அவர் மேல் அன்பு வைப்பதற்கு முன்பாக open up your mouth and say, Lord Jesus, I love you, Lord. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். Lord, I love you. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். Lord, I love you, Lord, with my full heart. ஆண்டவரே என் முழு இருதயத்தோடு உம்மை நான் நேசிக்கிறேன். Lord, thank you for loving me, Lord. ஆண்டவரே நீர் என்னை நேசித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you for shedding your blood for my sins, Lord. என்னுடைய பாவங்களுக்காக நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you for giving me the acceptance in your kingdom of God, Lord. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் என்னை ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Open your mouth and begin to speak to Jesus for எல்லாரும் a few வாயில minutes. திறந்து ஆண்டவராக இயேசுவிடத்தில் நீங்க பேசுங்க. எல்லாரும் வாயில திறந்து நீங்க பேசுங்க. Pray to God, pray to God. நீங்க ஜெபிங்க, நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. வாயில திறந்து Accept that love, accept that love. அந்த அன்பை, உங்களை ஏற்றுக்கொண்ட அந்த அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். The love is pouring out from the Calvary for you. கல்வாரி சிலுவையில் இருந்து அந்த அன்பு உங்களுக்கு நேராய் பாய்ந்து வருகிறது. Take that love, accept that love. அந்த அன்பை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அன்பை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Rasete te rakala sikala bakaradi. Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே, Lord, we remember your sacrifice at the cross. ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காய் ரத்தம் சிந்தி மரித்த. Lord, thank you for dying for us, Lord. எங்களுக்காய் நீர் மரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். No human died for your sins, only Jesus died for your sins. எந்த மனிதனும் உங்களுடைய பாவத்திற்காக மரிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். No other people are going to died for your sins. Already Jesus died for your sins. உங்களுடைய பாவங்களுக்காக, உங்க பாவ நிவர்த்திக்காக, பாவ மீட்புக்காக வேற எந்த ஒரு மனிதனும் இனி மரிக்க போகிறதில்லை. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே உங்களுக்காக, உங்களை மீட்கும்படியாக தான் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்கனவே தம் ரத்தத்தை சிந்தி மரித்தார். Your good works doesn't qualify to go to the heaven, but only the blood of Jesus will give you the qualification to go to the heaven. உங்களுடைய நற்கிரியைகளோ, உங்களுடைய நற்செயல்களோ பரலோகத்திற்கு போக உங்களை தகுதிப்படுத்தாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, நீங்கள் பரலோகத்தை சுதந்தரிக்க உங்களை தகுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. Your own righteousness cannot take you to the heaven. Only the blood of Jesus is able to give you the perfect righteousness to the kingdom of God. உங்களுடைய சொந்த நீதி உங்களை பரலோகத்திற்குள்ளே கொண்டு போக முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உங்களை நீதிமான்கள் ஆக்கி பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை தகுதியுடையவர்களாய் மாற்ற முடியும். The human blood is corrupted, but the blood of Jesus is uncorrupted. மனிதர்கள் ரத்தம் அசுத்தமான ரத்தம் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ 100% பரிசுத்தமான ரத்தம். Open your mouth and say, Lord Jesus, thank you for your precious blood. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சிந்தி நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Open your mouth and say, thank you for your blood, Lord Jesus. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று வாய்களை திறந்து thank you சொல்லுங்க. for cleansing my sins, Lord. என்னுடைய பாவங்களை நீர் சுத்திகரித்ததற்காக நன்றி. thank you for washing my sins, Lord. என்னுடைய பாவங்களை நீர் கழுவினபடியினாலே நன்றி. thank you for renewing my mind. ஆண்டவரே என்னுடைய ஜீவனை நீர் புதுப்பித்தபடியினாலும் thank you for giving me an eternal life. ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவனை நீர் கட்டளையிட்டபடியினாலே உமக்கு நன்றி. There is a power in the blood of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. There is a power in the blood of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது.
There is a power in the blood of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்திலே ஒரு வல்லமை உண்டு. Raise your voice and say, Jesus, I love you, Lord. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். Express your love. Express your love to him. உம்முடைய அன்பை இயேசுவுக்கு பகிருங்க. Lift your hands to heaven and say, Lord Jesus, thank you for dying for me. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரலோகத்திற்கு நேரா உம்முடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்காய் நீ ஜீவனை கொடுத்தபடினாலும் உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. How many of you want to give your life to the Lord the first time in your life? எத்தனை பேர் முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசுவுக்கு உங்களுடைய ஜீவனை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you want to give heart to Jesus? எத்தனை பேர் இல்ல நான் பாதி கொடுக்கறேன் போதும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you want to give your heart to Jesus? எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தை முழுமையாய் ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? How many of you want to take a new decision today morning? இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானத்தை என்னோட வாழ்க்கையில நான் எடுக்க போகிறேன் என்று சொல்றவங்க எத்தனை பேர்? Only those people lift your hands. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்துங்களே. Lord, I pray for these people, Lord. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தின உம்முடைய ஜனங்கள். How many of you want to renew the broken relationship with God today morning? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற என்னுடைய உடைக்கப்பட்ட உறவை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன் என்று? You may become born again, you may become Christian for many years ago, but the months gone, the years gone, your love become cold. நீங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கலாம், அநேக மாதங்கள் ஆண்டுகள் கழிந்திருக்கிறது, ஆனால் ஆண்டவரோடு கூட உங்களுடைய உறவு, உங்களுடைய அன்பு முறிக்கப்பட்டிருக்கிறது. You used to attend every worship services, you used to attend every meetings, but what happened? Somehow your heart become cold. நீங்கள் எத்தனையோ கூட்டங்களிலே பங்கு கொண்டிருக்கிறீர்கள், ஆராதனைகளுக்கு வருகிறீர்கள், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தவறாமல் வருகிறீர்கள், ஆனாலும் உங்களுடைய இருதயம் குளிராய் போயிருக்கிறது. Now you may question the word of God, you may question the man of God. ஆனால் இப்பொழுது நீங்கள் எந்த நிலைமையில இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் தேவ வார்த்தையை கேள்வி கேட்கிறீர்கள், தேவனுடைய மனிதர்களை கேள்வி கேட்கிறீர்கள். But doesn't matter, wherever you are, the blood of Jesus brought reconciliation for you. ஆனால் அது எல்லாம் ஒரு பொருட்டல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஒப்புரவாகுதலை கொண்டு வருகிறது. God is asking the people who ever lose the first love, you have to come back today morning, you have to give surrender to Jesus. ஆதி அன்பை இழந்த அந்த மனிதர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் திரும்ப என்னிடத்திலே வாங்க, உங்களுடைய ஆதி அன்பை என்னோடு கூட நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று. How many of you want to renew the relation with Jesus today morning? எத்தனை பேர் சொல்றீங்க, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இருக்கிற என்னுடைய உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று? Then lift your hand, say, Lord Jesus, here I am. அப்படி சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசுவே, இதோ நான் இருக்கிறேன். Lord, I need a change in my life, Lord. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் Lord, I don't want to live like this anymore. ஆண்டவரே, இதே போல தொடர்ந்து நான் வாழ விரும்பவில்லை. Lord, I need a change. ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையிலே Lord, I need a transformation for my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை கட்டளையிடுவீராக. Lord, I want to lead a good life. ஆண்டவரே, நல்ல வாழ்க்கை நான் வாழ வேண்டும். Lord, I pray for these people, Lord. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, thank you for bringing reconciliation upon these people. இந்த ஜனங்கள் மேலே ஒப்புரவாகுதலை நீங்கள் திரும்ப கொடுத்தபடி, Lord, I pray for the blessings of God comes upon these people, Lord. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் இந்த ஜனங்கள் மேலே வரும்படியாக நான் Lord, ஜெபிக்கிறேன். none of them miss their eternal life. ஆண்டவரே, ஒருவரும் தங்கள் நித்திய ஜீவனை தவற விட வேண்டுமா? This human life is temporary, but the eternal life is everlasting. ஆண்டவரே, இந்த மனித வாழ்க்கை, இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற வாழ்க்கை தற்காலிகமானது, ஆனால் நீர் எங்கள் கொடுக்கிற நித்திய ஜீவனும் அது நிரந்தரமானது. There is no wedding or marriage in the heaven, but there is a fellowship with the Holy Spirit and the Son of God. பரலோகத்திலே திருமணங்களோ எதுவும் இல்லை, ஆனால் அங்கே ஆண்டவராகிய இயேசுவோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட நித்தியமாய் நாம் உறவு கொள்ள போகிறோம். Hallelujah. Hallelujah. The blood of Jesus is continuously cleansing us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தொடர்ந்து சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. You may lose your first love, doesn't matter. You have to take a new step of decision. You have to take a new decision today morning. Lord Jesus, I want to come closer to you, Lord. நீங்கள் உங்களுடைய ஆதி அன்பை நீங்கள் இழந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் எப்படி போயிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இன்றைக்கு அந்த ஆதி அன்பை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். என்னுடைய ஜீவன், என்னுடைய வாழ்க்கையை நான் புதுப்பிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Lord, I bless these people. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். I'll take few more minutes. I'll pray for you. These are all prophetic words. இதெல்லாம் தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
When the prophetic word comes through a man of God, it will work for you. தேவனுடைய மனிதன் மூலமாய் தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வரும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதா இருக்கும். I have seen many countries, whenever I release the words, it will work for the people. அநேக தேசங்களுக்கு போன இடங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். எங்கே எல்லாம் தேவ வார்த்தையை நாம் கட்டவிழ்த்து விடுகிறோமோ அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. How many of you want that word of God, the fresh word from தேவனுடைய heaven? வார்த்தை புதிதாய் Lord, I pray and bless these people, Lord. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஜெபித்து நான் ஆசீர்வதிக்கிறேன். I can see that God is giving houses for you. You may believing for the houses, God is bringing houses to you. அநேக நீங்கள் சொந்த வீட்டுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு புதிய வீட்டை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். Also I can see the new visas being stamped upon your passports. உங்களுடைய பாஸ்போர்ட்ல புதிய விசாக்கள் பதிவு செய்யப்படுகிறதை நான் பார்க்கிறேன். I can see the UK visa. UK visa நான் UK விசா நான் பார்க்கிறேன். இங்கிலாந்து தேசத்தின் விசா is coming for you. You may apply it for it, or you have a desire. I can see that the heaven is stamping the UK visa for you. நான் என்னோட ஆவியிலே நான் பார்க்கிறேன் ஒரு சிலர் இங்கிலாந்து தேசத்திற்கு போகும்படியான விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம் அல்லது அந்த வாஞ்சியோடு கூட இருக்கலாம். கர்த்தர் அதற்கு ஆம் என்று சொல்லி அந்த விசாவை உங்களுடைய பாஸ்போர்ட்ல பதிவு செய்கிறார். Hallelujah. Hallelujah. Lord, I pray, Lord Father, every closed doors will be opened right now. ஆண்டவரே அடைக்கப்பட்ட ஒவ்வொரு வாசல்களும் திறக்கப்படுவதாக. Every closed doors will be opened right now in the mighty name of Jesus. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் திறக்கப்படுவதாக. Every curse of delay will be broken right now in the mighty name of Jesus. எல்லா தாமதத்தின் சாபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. Lord, I pray for a divine acceleration right now in the mighty name of Jesus. ஆண்டவரே ஒரு தெய்வீக துரிதமாய் காரியங்கள் நடைபெறுகிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். சீக்கிரமா அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வருவதாக. Ratha tha 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 rakala sikete te 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 te. I can see that brother, you're going to cross the border. பிரதர் நீங்க எல்லைகளை தாண்டி நீங்கள் போக போகிறதை நான் பார்க்கிறேன். You will travel to many nations. அநேக தேசங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்வீர்கள். Rathete, get ready. Ratha la sikele barathile kerete. I can see that new jobs are going to come for you. உங்களுக்கு புதிய வேலைகள் வருகிறதை நான் பார்க்கிறேன். New business opportunities are going to come. புதிய வியாபாரங்கள் உங்களுக்கு வருகிறதை நான் பார்க்கிறேன். Every debt will be removed right now in the mighty name of Jesus. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்திலே உடைய கடன்கள் எல்லாம் முடிவடைவதாக. The spirit of death, you are broke right now in Jesus name. கடனின் ஆவியே இயேசுவின் நாமத்திலே உன்னை முறிக்கிறேன். Every generational curses will be broken right now in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்திலே எல்லா தலைமுறையின் சாபங்கள் நீக்கப்பட்டு போவதாக. Remove right now. இயேசுவின் நாமத்திலே நீக்கப்படுவதாக. Every mental disorder, every kind of stress in the mind will be broken right now in the mighty name of Jesus. I pray for the clean mind and I pray for a pure mind in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்திலே எல்லா மனச்சோர்வுகளையும் எல்லா மனநிலை பாதிக்கிற காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே எடுத்து போடுகிறேன். ஒரு நல்ல தெளிந்த புத்தியை தெளிந்த மனதை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. I bind every spirit of failures in the mighty name of Jesus. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தால எல்லா தோல்வியின் ஆவிகளையும் நான் முறித்து எறிகிறேன். Who said you are a failure? You are a success person in the mighty name of Jesus. யார் சொன்னது நீங்கள் தோல்விக்குரியவர்கள் என்று? இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெயத்திற்குரியவர்கள். You are a victorious person. நீங்கள் ஜெயத்திற்குரியவர்கள். You are more than conqueror. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். You can do all things through the Lord Jesus Christ. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலம் உண்டு. Nothing, no power of darkness can stop you at all. You will grow and grow and grow and bear fruits. எந்த அந்தகார கிரியைகளினாலும் உங்களை தடை செய்ய முடியாது. நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் வளர்ந்து கனி கொடுப்பீர்கள். You will bear fruits. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். You will grow and grow. நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் தொடர்ந்து You are not a tail anymore. You will be the head only. நீங்கள் வாலாகாமல் நீங்கள் தலையாவீர்கள். You are not a borrower. You are going to be a lender. நீங்கள் கடன் வாங்குகிறவர்கள் அல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களா Every இருப்பீர்கள். brokenness are leaving right now in the mighty name of எல்லா Jesus. உடைக்கப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே Lord, I விலகி bless போகிறது. this church, Lord. Lord, this church fill with people, Lord. ஆண்டவரே இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபையை நீ நிரப்புவீராக. Lord, I pray, Lord Father, let the angels of Lord will bring the souls to this place. ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் இந்த இடத்திற்கு ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, let the angels be, Lord, released right now. இந்த இடத்திலே தேவ தூதர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. Lord, I pray for a special protection over this church. ஆண்டவரே இந்த சபையின் மேலே ஒரு விசேஷித்த பாதுகாப்பிற்காக நான் ஜெபிக்கிறேன். In the mighty name
name of Jesus. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே Lord, I give you all the glory and honor to you, Lord. உமக்கே சகல மகிமையும் கனத்தையும் நான் செலுத்துகிறேன். Thank you for blessing your children. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. Thank you for visiting your children, உம்முடைய Lord. பிள்ளைகளை நீர் வந்து சந்தித்தபடியினால் உமக்கு நன்றி. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Everyone say amen. எல்லாரும் சொல்லுவோமா ஆமென். Give a hand clap offering to Jesus. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளை செலுத்தலாம். He deserves all the glory. எல்லா துதியும் எல்லா Jesus deserves all the glory. எல்லா மகிமையும் அவருக்கே உரியது. Everyone say thank you, Jesus. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே உமக்கு நன்றி. Raise your voice and say thank you, Jesus. சத்தத்தை